இதான் பூண்டு வடகம். குழந்தைகளுக்கு நீங்கள் மளிகை கடையில் தாராளமாக வாங்கி வச்சு பாருங்க. இதான் பூண்டு வடகம். இதே மாதிரி வெங்காய வடகம் இருக்குது. நீங்கள் ஹெல்த்தியாக உடம்புக்கு நல்லதை கொடுக்கலாம். ஏதாவது ஒரு நாள் சேர்த்துக்கலாம். சும்மா எண்ணெய் ஜாமான் சேர்த்துக்கூடாது. குழந்தைகளுக்கு நல்லா சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி வெங்காய வடகம், பூண்டு வடகம், இது வந்து பூண்டு வடகம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா கடையிலே ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டியதில்லை. குழந்தையிலேருந்து பெரிய வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இதுதான் பூண்டு வடகம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இதுலேயே வெங்காய வடகம் வெரைட்டி இருக்குது. ரெண்டும் நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கி மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருக்கிறேன். 25 rupees தான். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. நான் பொரிக்க போகிறேன். அரிக்கரண்டி வச்சு எண்ணெய் வச்சு பொரிச்சு பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொரியுது. மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மாதிரி ஒரு தடவி எண்ணெய் வடித்து அப்படி எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பவுலில் போட்டுக்கிறாங்க. உருகிரும். சூடாக்கலாம். மாதிரி எண்ணெய் வடித்து அரிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு, சாப்பாட்டுக்கு, தக்காளி சாதம் இப்போ தான்